மெய்வர மாற்றம் வரும். இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஜேர்னலிஸ்ட் சுபைர் சார். வணக்கம் சார். வணக்கம். நாங்க வந்து திமுகல தான் இருப்போம். திமுகல தான் உங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு குடுக்குறோம். அப்படி இருக்கும்போது அவங்க எந்த நேரம் வேணாலும் வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? சோ அத சேவ் பண்ணிக்கிறதுக்காக இவங்கள்ட்ட இருந்து அந்த ஆதரவு எடுக்கலாம். அப்படி இருக்குமோ? இல்ல அது ஒரு சந்தர்ப்பவாதம்ல. ம். இப்ப காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவுங்கிற மாதிரி உள்ள வந்தாங்க. 2029, 31 வரைக்கும் நாங்க இருக்கிறோம் ஆமா. அப்படின்னு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாங்க. 5 எம்எல்ஏ வந்துட்டாங்க. இப்ப திருச்சியில வந்து இடைத்தேர்தல் வரப்போது அங்க ஒருத்தர் நிப்பாரு. அதுவும் ஏறக்குறைய அவங்களுக்கு வாய்ப்பு வந்துடும். ம், ம், அப்ப விசிகாவை பொறுத்த வரைக்கும் 2 சீட் தான். ம். கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் 4 சீட் தான். அப்புறம் ஐயுஎம்எல் ஐயுஎம்எல் 2 ஆமா. சீட். ம். இப்ப இவங்க எல்லாருமே வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா அவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்களே. எதுக்கு முன்னாடியே எடுத்து ஸ்டாக் வைக்கணும்ன்ற அவங்கள வந்து எப்படி ஒரு ஸ்பேர்ல வச்சிருக்கணும். அவங்க ஒரு ஏதாவது பயத்தோடவே இருக்கிற மாதிரி தானே இருக்கும். எப்போனாலும் இவங்க நம்மளை விட்டு போயிருவாங்களோன்ற அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா? இல்ல அது என்ன பயம்? மக்கள் உங்களை வந்து ஒரு ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. நீங்க ஏதாவது செஞ்சிருவீங்க நம்புறாங்க. பெரிய பெரிய ஜாம்பவான்களை வந்து வீழ்த்தி இருக்கிறாங்க. சாதாரண முகம் தெரியாத ஒரு ஒரு இளைஞரை வந்து நீங்க வேட்பாளராக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. மக்கள் மீது நம்பிக்கை வைங்க. ஏன் இந்த அரசியல் கட்சி மீது நம்பிக்கை வைக்கிறீங்க? விஜய் அவர்கள்ட்ட கேட்கறது உங்கள் மீது நம்பிக்கை. இப்ப உங்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய பல பேர்ல நானும் ஒருத்தர். நாம என்ன பண்ணோம்? ஒரு 25% வாங்குவாரு, ஒரு 30% வாங்குவாருன்னு ஒரு கால்குலேட் பண்ணோம். ஒரு 1 கோடி ஓட்டு கன்ஃபார்மா வாங்குவாரு. தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடியே நான் பழைய விவாதங்களையும் சரி தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் சரி 1 கோடி ஓட்டு விஜய் கம்பல்சரி வாங்குவார். சென்னையில வந்து பல தொகுதியில வெற்றி பெறுவாரு. 2ஆம் இடத்துல இருப்பாரு. குளத்தூர் தொகுதியில கடுமையா டஃப் கொடுப்பாருங்கிறது நான் சொன்னேன், பதிவு பண்ணியிருக்கேன். ஆனா அவங்க எல்லாரும் நீ வந்து ஆதரவாளர் வந்து எப்படி சொல்லலாம்? நீங்க 10% தாங்க, 8% தாங்க, 6% தாங்கட்டாங்க. நம்மளுடைய கணக்கு 1 கோடி ஓட்டுக்கு மேல 1.25 கோடி ஓட்டு வாங்கியிருக்காரு. அதை மீறி மக்கள் வந்து வாக்களிச்சு எப்படி ஜட்ஜ் பண்ணீங்க முன்னாடியே? இல்ல மக்களுடைய செல்வாக்கு தான். சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க கண்டாலும் ஓட்டு போறது. நாங்க ஒரு சர்வே ஒண்ணு பண்ணோம். இந்த சர்வேல எப்படின்னா ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டையும் நம்ம ராண்டமா வந்து நம்ம ஒரு சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணோம். அப்போ ஒரு ஒரு 500 ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு பூத்ல டிவிகேவுக்கு எவ்வளவு வந்திருக்கு, ஏடிஎம்கே எவ்வளவு வந்திருக்கு, டிஎம்கேக்கு எவ்வளவு வந்திருக்கு கேட்கறப்ப நம்ம ஆவரேஜா ஒரு 100 ஓட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம். ஒரு ஓட்டுல ஒரு பூத்ல 150 வந்திருக்கலாம், ஒரு பூத்ல 200 வந்திருக்கலாம், ஒரு பூத்ல 80 வந்திருக்கலாம். அப்படின்னு நாங்க வந்து 100 ஓட்டு கால்குலேட் பண்ணோம். இப்ப 100 ஓட்டு கால்குலேட் பண்றப்ப 1 கோடி ஓட்டு வந்துச்சு. 1 கோடி ஓட்டு வந்துச்சு. 75 லட்சம் ஓட்டு வந்துச்சு. ஒரு 25 லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வரும். 1 கோடி குறையவே குறையாதுன்னு நினைச்சிருந்தோம். பட் அந்த 100 தாண்டி விழுந்திருக்கு. சிலர் வந்து சைலண்டாவே ஓட்டு போட்டு கணிக்க முடியாத சிலர் வந்து ஒரு 50 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. அப்படிங்கும் போது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு புதிய கட்சி, புதிய முகம், புதிய வேட்பாளர்கள் அப்படிங்கும் போது இடையில விஜய் வந்து பிரச்சாரத்துல டிலே பண்ணது, வராம போனது, நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடந்ததப்ப ஒரு அப்படி இருந்தும் கூட நம்ம வந்து உறுதியா சொன்னோம் 1 கோடி ஓட்டு கண்டிப்பா வாங்குவாரு, சென்னையில பல இடங்களில் ஜெயிப்பாரு, குளத்தூர்ல பயங்கரமா டஃப் கொடுப்பாரு, சென்னையில வந்து 35% மேல வாங்குவாரு நான் சொன்னேன். இதெல்லாம் வந்து என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, டிபேட்ல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம உறுதியா சொன்னோம். அதை மீறி மக்கள் வந்து வாக்களிச்சுட்டாங்க, வெற்றி பெற்றாங்க. அப்ப விஜயை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க மக்கள்? அவரிடம் வந்து ஒரு கொள்கையை பார்க்கல, அவற்றில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பார்க்கல, அவர் சொன்ன சித்தாந்தத்தை பார்க்கல, எதையுமே பார்க்கல. ஒரு மாற்றம் வேணும். அந்த சினிமா அந்த பிம்பத்தை மட்டும் இல்ல அது என்னன்னா கடந்த 2016க்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு வெற்றிடம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப அந்த மாதிரி ஜெயலலிதா, கலைஞருடைய பேச்சை பேசுறாரு. கலைஞர் இந்த ஊர்ல பேசுறாரு. உதாரணத்துக்கு திருச்சியில ஒரு கிராமத்துல பேசுறாரு, திருச்சி மாவட்டத்துலன்னா கலைஞருடைய பேச்சை கேட்கறதுக்கு விடிய விடிய வந்து உட்கார்ந்து அவர் பேசுறதுல அவ்வளவு விஷயம் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு மேடை வழிகால தான் உங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். கலைஞரை பார்ப்பதற்கு, கலைஞரை பேசுறதுக்கு ஒரு பாக்குறதுக்கு உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஜெயலலிதா, நான் சொல்றது கடந்த 25 வருஷ அரசியல் மட்டும் சொல்றேன். கடந்த 25 வருஷ அரசியல்ல அதிமுக திமுக 20 அரசியல் இருக்க 5 வருஷம் அதிமுக இருக்கும், 5 வருஷம் திமுக. 91ல இருந்து எடுத்துங்க, 91ல இருந்து 91ல இருந்து 2016 வரைக்கும் அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான். ஜெயலலிதா அவர்கள் ஒரு இடத்துல போய் பேசுறாங்கன்னா ஒரு பெரும் திரள் கூட்டம் கூடும். பெண்கள் ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து என்னன்னா தன்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவா பார்த்தாங்க ஜெயலலிதா. நம்ம அங்க இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணிட்டாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை அவங்க வருவாங்கன்னு. அப்ப அவங்களுக்கு ஒரு பெரும் கூட்டம் இருந்தது. 2015ல சென்னை பெருவெள்ளம் மாதிரியான ஒரு பெரிய இஷ்யூ வந்ததுக்கு பிறகு 2016 ஜெயிக்கிறாங்க. அப்ப பெண்கள் ஓட்டு வந்து ஒரு சாலிடா இருந்தது. வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிரைஸ் இருந்தது. மக்கள் பாக்குறதுக்கு திரண்டாங்க, கலைஞருடைய பேச்சை கேட்கறதுக்கு திரண்டாங்க. இப்ப கலைஞரும் ஜெயலலிதா அவர்களும் இல்லாத பட்சத்துல 2016க்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆக்சிடென்ட் எல்லாம் ஒரு முதலமைச்சர் ஆறாரு. ஆமா. ஆனா அது நிறைய விமர்சனங்கள், அவருடைய ஆட்சி காலத்துல நிறைய மாநிலம் சார்ந்த உரிமைகளை வந்து விட்டு பிரிஞ்சுட்டே இருக்காரு, விட்டு கொடுத்துட்டே இருக்காரு. பாஜகவோட முழுவதுமாக சரண்டர் ஆயிட்டாரு. மாநில உரிமைகள் ஒண்ணுனா பறிபோயிட்டு அப்படிங்கிற தனித்தன்மையை அதிமுக அப்ப இறந்துடுச்சு. அப்புறம் 2021 தேர்தல் வரப்ப எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தி ஆடணும் அவங்க முடிவு பண்றாங்க. மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டார். ஆனா அதற்கு பிறகு இந்த 5-6 வருஷத்துல 2019
24 நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறுது. அப்ப பாஜக வீழ்த்தணும்னு முடிவு பண்றாங்க. ஒட்டுமொத்தமா திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறாங்க. 40 தொகுதியில வெற்றி பெறாங்க. 40 அடிச்சாங்க. அப்ப 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷன் தேடிட்டே இருக்காங்க. எப்படி அதாவது நீங்க சொல்ற விஷயம் வந்து 2024ல 40க்கு 40 ஜெயிச்சவங்க 2026ல ஏன் இவ்ளோ தோல்வி வந்துட்டு ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு தோல்வி தானே திமுக. திமுக வந்து நிறைய தடுமாற்றம் இருக்குங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவங்க அந்த கூட்டணி கட்சிகளை சரியா அரவணைக்காம போன ஒரு விஷயம், கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனை. என்ன சொல்றதுன்னா விஜய் அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். விஜயை வந்து அவங்க குறைத்து மதிப்பிட்டதின் விளைவு இன்னைக்கு அதிமுக ஆட்சி இழந்தது. நம்ம எல்லாம் விஜயினுடைய அரசியலை கடுமையா எதிர்த்து தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். டிவி விவாதங்கள், யூடியூப் சேனல்ஸ், சோசியல் மீடியா நிறைய பேசிட்டு இருந்தோம். அப்ப அவங்க நம்மளையும் சேர்த்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. தற்கூரின்றத வந்து ஸ்ட்ராங்கா தற்கூரின்னு மட்டும் கிடையாது, பேசுற நம்மளையும் தற்கூரி நினைச்சாங்க. உங்களுக்கு என்னடா தெரியும்? உங்களுக்கு என்னடா நீ விஜய் அரசியல் மட்டும் பேசுற, அவருக்கு என்ன தெரியும்? முக்கியமான நிகழ்வுகள்ல வந்து நம்மள அவாய்ட் பண்றது. இவன் வந்து விஜய் அரசியல் தான்ப்பா பேசுவான், இல்லாட்டி சினிமா பேசுவான்ப்பா, இவனுக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு அந்த ஒரு மேல்மட்டத்தனம் இருக்கு இல்லையா, அது தொடர்ந்து பண்ணாங்க. நிறைய இருட்டடிப்பு செய்யப்பட்டாங்க. அதாவது என்னன்னா எங்களுக்கு அரசியல் தெரியும், உங்களுக்கு சினிமா மட்டும் தான் தெரியும், சினிமா தெரியும், உனக்கு விஜய் அரசியல் மட்டும் தான் தெரியும் அப்படி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். விஜய் வந்து ஒரு காட்டு தீய போல பரவிட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கு நீங்க வந்து கவுண்டர் கொடுக்கலன்னா உங்களுக்கு கஷ்டம். நம்ம எதுக்காக வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு சார்பு நிலை எடுத்து தொடர்ந்து நம்ம பேசணும் அப்படின்னா, அங்க ஒரு வலுவான மதசார்பற்ற கூட்டணிகள் இருக்கு, விசிகா இருக்கு, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, காங்கிரஸ். இந்த கூட்டணி உடஞ்சிடக்கூடாது. ஒருவேளை விஜய் வந்து ஜெயிக்க முடியாம வாக்குல செதறடிச்சிட்டாருன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலமாயிரும். அப்ப நம்ம இந்த கூட்டணி வந்து விஜய் ஒரு பலமான ஒரு கூட்டணி அமைச்சிருந்தா கூட, நம்ம ஆல்ரெடி 50 வருஷம் அப்படித்தானே பார்த்துட்டு இருக்கோம் அரசியல் கூட்டணி கணக்குல. அப்ப அதை வைத்து நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்ப இந்த திமுக தலைமையிலான கூட்டணி வந்து உடஞ்சிடக்கூடாது. ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க, விசிகா இருக்கு. அப்ப இந்த கூட்டணி நம்ம ஆதரிக்கிறது சரியா இருக்கணும். அந்த கூட்டணி சார்பாக நம்ம நிறைய இடங்கள்ல பேசியிருக்கிறோம் வச்சுக்கோங்களேன். ஆனா இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவரை வந்து அண்டர்ஸ்டிமேட் பண்ணாங்க. விஜயும் தாவேகாவையும் அவங்க குறைத்து மதிப்பிட்டு அண்டர்ஸ்டிமேட் பண்ணது என்னன்னா, அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் உருவாக்கிட்டாங்க. அது திமுகவுக்கு இவரை கணிக்க தவறியது. அப்புறம் அவங்க பண்ண வந்து என்னன்னா, ஒரு 4-5 பேர் வச்சிருக்காங்க. அந்த 4-5 பேருக்குள்ளதான் ஒட்டுமொத்த அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் ஞானிகள் அவங்க தான். தமிழ்நாட்டு அரசியல் அவங்க தெரியுமே, பார்த்திருப்பீங்க. அந்த 4 பேர் தான் அரசியல் புலி, அரசியல் கொட்டையெடுக்காத புலி. இவங்க தான் வந்து ஒட்டுமொத்த அரசியல் அறிவு ஜீவிகள் அப்படின்னு திமுகவில் இருக்கக்கூடிய உயர்மட்டங்கள் பேசினாங்க. அப்ப அவங்க நம்மளை வந்து வெற்றி பெற்று கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு அந்த ஒரு பெரியண்ணன் மனப்பான்மை, ஒரு பண்ணையார் மனப்பான்மை திமுகவுக்கு இருந்தது. அதுக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பு என்னன்னா, நீங்க ஒட்டுமொத்தமா தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிக்கணும். என்னன்னா, ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, காசை பார்க்கல, அவனுடைய செல்வாக்க பார்க்கல. பெரிய பெரிய ஜாம்பவான் நான் சொன்னவன்லாம் ஒரு சாதாரண ஒரு பையன் அடிச்சு காலி பண்ணிட்டான். அதான் உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டு மக்கள் எதற்கும் நீ காசு கொடுக்குறியா வாங்கிக்கிறேன், நீ காசு கொடுக்குறியா வாங்கிக்கிறேன், ஆனா ஓட்டு போடுவோம் நாங்க உங்களுக்கு தான் அப்படின்னு போட்டது வந்து இனி காசை கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது. இதே தாவேகா மேல் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இதே தாவேகா தப்பு செஞ்சாலும் தூக்கி எறிவாங்க. ஏன்னா மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க அரசியல் விஷயத்துல. காசு பார்த்து நாங்க ஓட்டு போட மாட்டோம், ஜாதி பார்த்து ஓட்டு போட மாட்டோம், மதம் பார்த்து ஓட்டு போட மாட்டோம். நீ நல்லா செஞ்சுதான் அவனுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுப்போம், நீ நல்லா செய்தியா அவனுக்கு குப்பையில போட்டுரும். இது தாவேகாவுக்கும் பொருந்தும், திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும். எந்த காலத்திலயும் மதச்சார்பற்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு இடம் இல்லைன்னு முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்த ஆச்சரியமான விஷயம்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் அங்க பெருசா இருக்கும். அந்த பகுதியில திமுக அதிமுக எல்லா கட்சியும் அந்த சமூகம் சார்ந்த வேட்பாளர் தான் போடுவாங்க. அங்க ஒரு 10 வீடு இருக்கக்கூடிய ஒரு குறைந்த எண்ணிக்கை இருக்கக்கூடிய ஒரு தலைக்கட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில இருந்து ஒருத்தரை போடுறாங்க. அந்த பையனை பெரும்பான்மையான சமூக மக்கள் வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கிறாங்க. அந்த கட்டமைப்பு எல்லாம் உடைச்சிடலாம். எங்க ஏரியாவில் நாங்க தான் பெரிய ஆளு, எங்க ஜாதி தான் பெருசு, எங்க மதம் தான் பெருசு, எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற பார்த்து போட்ட ஓட்டு எல்லாம் வந்து நீங்க உடைச்சிட்டு மக்கள் வந்து தீர்ப்பு எழுதிட்டாங்க. அதாவது நீங்க சொல்றது வந்து பெரம்பூரையும் குளத்தூரையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. இல்ல, அதுலதான் தவறு. விஜய் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு. நம்மளை விமர்சனம் பண்ணிருக்கோம். விஜயே அது நம்பல. முதல்ல பெரம்பூரையும் திருச்சியுமே அவரே என்னன்னா, இவ்வளவு பெரிய வெற்றி நமக்கு மக்கள் கொடுப்பாங்க, ஜாதி மதம்னா பார்க்காம நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க நினைச்சிருந்தாலும் அவரும் பார்த்து நின்றுப்பாரு அவர் பிறந்த தொகுதியில. விஜய்க்கு ஒரு சின்ன சந்தேகம், ஒன்னும் மக்கள் ஜாதியை பார்த்தா ஓட்டு போடுவாங்களோ, இப்ப நம்ம சார்ந்த மதம் சார்ந்த இடத்துல போய் நின்றுக்குருவோம், நம்ம ஆட்கள் கொஞ்சம் இருக்கிறான்னு அவர் பெரம்பூரை சூஸ் பண்றாரு. நம்மள விமர்சனம் பண்ணிருக்கோம். நம்ம என்னங்க நீங்க மாற்று அரசியல் வந்திருக்கீங்க, நீங்களே போய் முதல்ல அப்படி போய் நிக்கிறீங்கன்னு நம்மளே விமர்சனம் பண்ணிருக்கோம். ஆனா மக்கள் அதை பார்க்கலங்கிறது ரிசல்ட் பிறகு தெரியும். விஜய் இப்ப அதான் உணர்ந்திருப்பாரு, மக்கள் பார்க்கல, நம்ம தான் தப்பா பார்த்துட்டோமோ,
அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, பெரம்பூர் தொகுதி வந்துட்டு திமுகவுடைய கோட்டை. அத வந்து யாராலயுமே அசைக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 9 முறை வந்து அதே தொகுதியில அவங்க வின் பண்ணி அங்கதான் இருக்காங்க. அதனால விஜய் எல்லாம் தோக்கு தான் போறாரு. பெரம்பூர் ஜெயிக்க மாட்டாருன்னு ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பார்வை வந்துட்டு கொளத்தூர் தொகுதி. மு.க. ஸ்டாலின் ஐயாவோட தன்னோட தொகுதி என் கோட்டை, என் மக்கள் எனக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிகப்படியான ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. இது 2மே வந்துட்டு ஒரு சுக்குநூறா உடையும் போது இது திமுகவுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? திமுகவுடைய கோட்டைங்க தமிழ்நாடு, சென்னை. சென்னை. அதாவது என்னன்னா, எம்ஜிஆர் 77 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எம்ஜிஆர் தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சுட்டே இருக்காரு. ஆனா அந்த 3 முறையும் சென்னையில ஜெயிக்க முடியல. சென்னையில ஜெயிக்க முடியல. ஆமா. அண்ணா நகரா இருக்கா, எம்ஜிஆர் கலைஞர் நிற்பாரு, சேப்பாக்கு வந்து ரஹ்மான் கான் நிற்பாரு, பூங்கா நகர்னு தொகுதி இருந்துச்சு, அந்த தொகுதி இப்ப இல்ல. அங்க திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் நிற்பாங்க, திருவொற்றியூர்ல நிற்பாங்க. அதனால சென்னை முழுவதுமே திமுக தோத்தாலுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய தலித் சமூக வாக்குகள் இங்க ரொம்ப ஸ்ட்ராங். சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த வாக்கை வந்து திமுக தக்க வச்சிருந்தாங்க. ஓட் பேஸே தான். அந்த பேஸ வந்து இவங்க இழந்துட்டாங்க. அதுக்கு காரணம் சில காரணங்கள் சொல்றாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுது. அதாவது கடந்த ஒரு வருஷத்துலயே வந்துட்டு நிறைய போராட்டங்கள் வந்துட்டே இருந்தது. அது எதுவுமே இவங்க வந்துட்டு கண்கூடா பார்த்துட்டு கண்டுக்காம போயிட்டாங்கன்றதான் இல்ல, அந்த கோபம் தான் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மாற்றி திருப்பி எழுதிட்டாங்க. அது சரி பண்ணிருக்கணும். ஏன்னா தேர்தல் நெருங்கிற நேரத்துல சென்னை மாதிரியான மைய பகுதியில சென்ட்ரல்ல ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு 100 நாட்கள் மேல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, பாத்துட்டு இருந்தாங்க. அதை எந்த அரசாங்கமும் ஒத்துக்கிறாரு. உடனே அதை சரி பண்ணி அவங்களுடைய குறைகளை தீர்த்து எலெக்ஷன் நேரத்துல போராட்ட விட மாட்டாங்க. அதையும் வந்து அவங்க கொஞ்சம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணது. சென்னை அவங்க கை கழுவிட்டாங்க, கை விட்டு போயிருச்சு. நீங்க இன்னைக்கு ஃபீல் பண்றாங்க, நம்ம வந்து விட்டுட்டோம். ஏன்னா அந்த டைம்ல வந்து முதல்வர், அப்ப இருந்த முதல்வர் வந்துட்டு ரஜினி படம் பார்க்க போயிட்டாரு. துப்புரவு தொழிலாளர் இங்க உட்காந்து கதறிட்டு இருக்காங்க, இவங்கள பார்க்க வரல, அவர் போய் அழகா உட்காந்து படம் பார்க்க போயிட்டாரு. அதெல்லாமே மக்களுக்கு ஒரு அது வந்து சோசியல் மீடியால ரொம்ப பெருசால ப்ரோமோட் பண்ணி அதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆனா அது அவங்க வந்து அப்ப வந்து அந்த எந்த அரசியல் கட்சியுமே தேர்தல் நெருங்க விட்டுல ஒரு போராட்டத்தை வளர மாட்டாங்க. இவங்க இந்த போராட்டத்தை கண்டுக்கிறாம இருந்தாங்க. அதுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் வந்து அவங்க வந்து இதெல்லாம் என்ன ஆயிடப்போகுது, காசை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கல்ல அப்படிங்கிற ஒரு மனநிலையில அப்படி இருந்துட்டாங்க. அது மக்கள் திருப்பி எடுத்துட்டாங்க. எடப்பாடி ஐயா வந்துட்டு தோல்வி அடையறதுக்கான காரணம் என்ன? இப்ப இரட்டை இலை கட்சி வந்து யார் பக்கம் போக போகுது? 2ஆ பிரிஞ்சு இவர்கிட்ட போக போதா இல்ல வேற யாராவது போக போதா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா? இல்ல, முதல்ல எடப்பாடி அவர்களுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்குறப்ப அந்தமா ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி அந்த கட்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு சொல். அந்த சொல்லுக்கு எப்படி யானை வந்து அங்குசத்துக்கு கட்டுப்படுற மாதிரி அதிமுக அந்த அம்மாவுடைய ஒரு அறிக்கை வந்துச்சுன்னா அடுத்த நாள் கப்சி பண்ணிடுவாங்க. உங்களால் நான், உங்களுக்காக நான். நிர்வாகிகள் அமைச்சரா இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், நான் மட்டும் சொல்றதுதான் சரி, என்னுடைய பேச்சுக்கு மீறினா கட்சியை விட்டு போங்க, தூக்கிடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா தன்னுடைய கட்சியை வச்சிருந்தாங்க. ஆனா அந்த மறைவுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, அங்க ஒரு தலைமை தடுமாறுறப்ப எடப்பாடி பழனிசாமி கையில ஒரு கட்சி வருது. எடப்பாடி பழனிசாமி அங்க பெரிய மிஸ்டேக் என்னன்னா, கட்சி நிர்வாகிகளை ஒன்றிணைக்கிற அரவணைக்கிற வேலையை தவிர்த்து. அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் 89ல அதிமுக 2ஆ பிளவுபடுது. இரட்டை புறா சேவல். அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு தோல்வி தழுவுறாங்க. ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சி தலைவர் வராங்க. ஜானி அம்மா ஒரு இடத்துல ஜெயிக்கிறாங்க. இப்ப 91ல மீண்டும் தேர்தல் வர்றப்ப ஜானி அம்மா என்ன பண்றாங்க, விளைவிக்கிறாங்க. கட்சியில நான் இல்ல, ரெட்டலை நீங்களே வச்சுக்கோங்க விலையை கொடுத்துட்டு அவங்க அரசியல வந்து வெளியிடுறாங்க. விலகின பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் ரெட்டலை சின்னத்தை மீட்டெடுத்து நிற்கிறாங்க. அப்ப யாரெல்லாம் இவரை எதிர்த்து அதிமுகவில் இரட்டை புறாவுக்கு போனாங்களோ அவங்கள உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. அவங்களை அரவணைச்சுக்கிட்டாங்க, சேர்த்துட்டாங்க, அவங்க சீட் கொடுத்தாங்க, அவங்க அமைச்சராக்கினாங்க. இப்ப அரசியல்ங்கிறது வந்து தனி வெறுப்புகளை நீங்க தூக்கி போட்டணும். ஒருத்தவங்க வர்றான் அப்படின்னா அவனுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் அவனுக்கு பிடிக்கலனா கூட அவனுக்கு பின்னாடி ஒரு சமூகம் இருக்கு, அவனுக்கு பின்னாடி ஒரு வேலை செய்யறது ஆட்கள் இருக்காங்க, அது நமக்கு வாக்குகா மாறும், அது தேவைன்னு நினைக்கணும். எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல சொந்த கட்சி நிர்வாகிகளை அரவணைக்க போகணும். 2வது, இவர்களுக்கு எல்லாம் ஒரு சமூக முத்திரை இருக்கு, சாதி அடையாளம். டிடி விஜயநகரனா இருக்கட்டும், சசிகலாவா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், இந்த எடப்பாடி பழனிசாமி, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு சமூக முத்திரை இருக்கு. இப்ப குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க முத்திரை. இப்ப எம்ஜிஆருக்கு தெரியாது, ஜெயலலிதாவுக்கு தெரியாது, கலைஞருக்கு தெரியாது, ஸ்டாலினுக்கு தெரியாது. இவங்க எந்த தொகுதியில வேணாலும் நிற்பாங்க. இப்ப எம்ஜிஆர் முதல் முறையா வந்து அருப்புக்கோட்டையில போய் நிக்கிறாரு, ஆண்டிப்பட்டியில நிக்கிறாரு, பரங்கிமலையில நிக்கிறாரு, அந்த சம்பந்தமே எல்லாம் போடிநாயக்கனூர்ல போய் நிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆண்டிப்பட்டியில நிக்கிறாங்க, ஆர்கே நகர்ல நிக்கிறாங்க, ஸ்ரீரங்கத்துல நிக்கிறாங்க. இவங்களுக்கு எங்க வேணாலும் நிற்பாங்க. தமிழ்நாடு முழுவதும் எல்லா சமூக மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு டிஃபால்ட்டா அவங்களுக்கு ஒரு முத்திரை இருக்கு.
அப்ப அந்த பிளவுங்கிறது வந்து சாதி ரீதியான பிளவா போச்சு அதிமுக. ம், ம். சவுத் வெஸ்ட் கொங்குங்கிற மாதிரி ஒரு பிளவாய் போச்சு. இந்த பிளவு என்னன்னா அது வந்து ஒட்டவே ஒட்டாம போனதுனால அப்படி அதிமுக. ரெண்டாவது, கூட்டணியை கட்டமைக்கிறதுல ம். தொடர்ந்து தோல்வி சந்திச்சே வர்றாரு எடப்பாடி பழனிசாமி. 2016க்கு பிறகு ஒரு கையில கட்சி வருது. 2019 தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க, தோல்வி. 21ல தோல்வி, 24 தனியா நிக்கிறாங்க, 26ல அதே கட்சியோட கூட்டணி. அப்போ ஒரு கூட்டணியை வடிவமைக்கிறதுக்கு கட்டமைக்கிறதுக்கு நீங்க தவறுறீங்க, உங்களால முடியல. இப்ப டிவிகே ஏடிஎம்கே கூட்டணி பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாக ஒரு செய்தி போச்சு. அப்ப நீங்க அந்த இடத்துல ஒரு வலுவான கூட்டணியை நீங்க ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. தோல்வி அடையக்கூடிய ஒரு கூட்டணியாக பாஜக கூட்டணி இருக்கு. ம். அதையே நீங்க தோல்ல சுமத்துறீங்க. அப்ப அங்க கூட்டணியை கட்டமைக்க தவறியது, கட்சி நிர்வாகிகளை அரவணைக்க தவறியது, இவர்களுக்கு மீது உள்ள அந்த சமூக முத்திரை, இதெல்லாம் அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலகீனமா இன்னைக்கு பல பிளவுகளா வெடிச்சு நிக்குது. இப்ப இந்த நிலைமையே தொடர்ந்துச்சுன்னா அடுத்து என்ன சார் ஆகும் இந்த கட்சி? இல்ல, அதிமுக திமுக ஒட்டுமொத்தமாக அவங்க ஸ்கிராச்ல இருந்து திருப்பி ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வரும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டாம். இப்ப அண்ணா திமுக ஆரம்பிக்கிறப்ப ஒரு சாமானிய ஒரு குதிரை வண்டி ஓட்டுறவரை ராமநாதபுரம் மகாராஜாவை எதிர்த்து நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறார். காமராஜரை ஒரு கல்லூரி மாணவரை வச்சு வீழ்த்துறாரு சீனிவாசன். இதனாலதான் அந்த இளைஞர்கள் பெருசா அன்னைக்கு திமுக பக்கம் போய் சேர்ந்தாங்க. இந்த கட்சிக்கு போனா நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அங்கீகாரம் தானே ஒரு மனிதனுக்கு தேவை. நீங்க காசு பணத்தை தாண்டி அங்கீகாரம் தேவையே. அந்த அங்கீகாரத்தை அண்ணா கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு இருக்க திமுகவுல நீங்க அங்கீகாரம் வாங்குறதுக்கு எப்படி வாங்க முடியும்? நீங்க யாராவது வாரிசினுடைய பையனா இருக்கணும், இல்ல வந்து நீங்க வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அந்த கட்சியில உழைக்கணும். அப்படிங்கும் போது இளைஞர்கள் அதை நோக்கி போறது குறைச்சிட்டாங்க. பெண்கள் அந்த ஸ்கீம்ஸ் மூலியமா கொஞ்சம் இருந்தாங்க. இப்ப அடுத்த ஆப்ஷன் இவர் வரப்ப இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிறாங்க. அப்ப இதெல்லாம் திமுகவில் சரி செய்யும். இளைஞர்களை உள்ள இழுக்கிறதுக்கு நீங்க கேட்டது. உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசுறாரு சட்டமன்றத்துல, நல்லா பேசுறாரு. உதயநிதி ஸ்டாலின் ஒரு இளைஞரா இருக்கிறாரு, எதிர்கட்சியாக போர்ஸா இருக்கிறாரு, ஆக்கப்பூர்வமா இருக்கு, அறிவுபூர்வமா பேசுறாரு, ரொம்ப ஷார்ட்டாவும் அதே நேரத்துல ஷார்ப்பா பேசுறாரு. அவரு சட்டமன்றத்துல பேசிட்டு வர்றாரு. பேசிட்டு வந்தோடனே அன்னைக்கு செய்தி பூரா பரபரப்பா போகுது. அன்னைக்கு சாயங்காலமே தலைவர் தரப்புன்னு சொல்லி அறிக்கை விட்டாரு. ஏன்னா நானும் இருக்கேன், நானும் இருக்கேன்றாரு. இது இந்த போட்டி ஏன்ற இந்த போட்டி வந்து திமுகவை படுகொலியில போய் தள்ளிடும். யாருமே திமுக நோக்கி யார் போவா? அவர் பையன் உள்ள வர்றதுக்கு 1000 பஞ்சாயத்து இருக்கு. இந்த உதாரணம் ராணிப்பேட்டை எடுத்துங்க. ராணிப்பேட்டையில முன்னாள் அமைச்சரா இருந்த காந்தி நிக்கிறார். அவருடைய பையனுக்கு வினோத் காந்திக்கு சீட் கொடுக்குறாங்க. பிரச்சாரத்துல போறப்ப இல்ல நானே நிப்பேன்னு திருப்பி அவரே நிற்கிறார். அவர் உடல்நிலை முடியாம இருக்கிறார். இந்த இந்த ஈகோ இருக்குல்ல, இது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பத்தியுமே நிறைய போகும். இதையெல்லாம் மாத்தணும். இதெல்லாம் நீங்க வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து கட்சியை நீங்க கட்டமைக்கிற வேலையை பண்ணணும். அண்ணா எப்படி ஒரு கட்சியை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணாரோ, ஒரு சாமானியர் எப்படி அரசியல் படுத்தினாரோ, அரசியலுக்குள்ள கொண்டு வந்தாரோ, அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தாரோ, சீனிவாசனுக்கு ஒரு கல்லூரி மாணவனுக்கு அதிகாரம் கொடுத்தாரோ, ஒரு குதிரை வண்டி ஓட்டுறவரை எப்படி ராஜாவை வீழ்த்த வச்சாரோ, இன்னைக்கு செய்ய முடியுமா? அது தாவேகா செஞ்சிருச்சு. இனி அவங்க செய்வாங்களாங்கிறது தெரியல. இந்த முறை செஞ்சுட்டாங்க. இனி செய்வாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த பதவியில வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய போக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. புதுசா வந்தனால செஞ்சுட்டாங்க. இனி அவங்களும் மாறுறாங்களா இல்ல இதே ரூட்ல அவங்களும் போறாங்களாங்கிறது வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் புரியுற மாதிரி, இப்ப இருக்க ஜெனரேஷன் புரியுற மாதிரி ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.